மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவைகளுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாப்பாத்தி புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு திரு யாத்திரையாக வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆறுதல் தேடி, அமைதி தேடி, நிம்மதி தேடி அலையும் நமக்கு கடவுள் ஆறுதலும் உற்சாகமும் தருகின்றார் என்பதை நினைவூட்டுவனவாக அமைகின்றது இன்றைய வாசகங்கள். கடவுளை நம்பி வாழ்பவர்கள் புதிய பலமும் புதிய ஆற்றலும் பெறுவார்கள். கழுகினைப் போல தங்கள் இறக்கைகளை விரித்து பறப்பார்கள் எனும் நம்பிக்கை செய்தியை இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் தருகிறார். இதை மீண்டும் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு உறுதிப்படுத்துகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் எனும் அழைப்பினை விடுக்கின்றார். இந்த அழைப்பு ஆறுதலுக்கான, அமைதிக்கான, மீட்பிற்கான அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்பை நம் வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்தவர் நம் புனிதர் அந்தோனியார். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எனும் அழைப்பினை ஏற்று ஏழைகளுக்கு ஆதரவாக, சுமைகளில் சோர்ந்தவர்களுக்கு ஆறுதலாக, காணாமல் போனவர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து கடவுளின் ஓய்வை அனைவருக்கும் வழங்கியவர். இன்று இப்புனிதர் வழியாக கடவுளின் ஆறுதலை பெறும் நாம் பிறருக்கு இந்த ஆறுதலை வழங்குகின்றோமா என்பதை சிந்திப்போம். இந்த யுபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக பயணித்து பரிபூரண பலன்களை பெற்று செல்லக்கூடியவர்களாக இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோமாக. இனி இவர்களை இன்றைய திருப்பலியானது டெரன்ஸ் பி ராயர், ரெக்ஸ்ரி பன்னாந்து இவருடைய குடும்ப நலனுக்காகவும், இக்குடும்பத்திற்கு அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜாங்கோவில் பி ராயர், அந்தோனி பன்னாந்து இவருடைய ஆன்மாக்களுக்காகவும், மேரி பன்னாந்து, வால்டர் சில்வேரா இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், ஜெயவேந்தன் சித்ரா இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப தேவைக்காக வேண்டுதல் வழியாகவும், ஜெயராஜ் வில்வராயர், பெயராவது அம்மாள் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், அமலதாஸ் பன்னாந்து, லூசியா பன்னாந்து இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், அருள்தாஸ் வாய்ஸ், யூபரிசை பூகல்ராயர், ரெஜினால் பன்னாந்து இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், அல்போன்ஸ் வாய்ஸ், கில்பர்ட் வாய்ஸ், மெல்கி வாய்ஸ் இவருடைய ஆண்மைகளை பாட்சிக்காகவும், சகாய் பர்னாண்டோ, ஜெலினா வாய்ஸ் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், கீர்த்தியா பர்னாண்டோ, சசிகன் பர்னாண்டோ, டெனிலா பேரிஸ் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், சைந்தாஸ் பேரிஸ், பெசில்டா பர்னாண்டோ, சோரிஸ் பர்னாண்டோ இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், டார்வின் தர்மேரா, டொனால்டு பர்னாண்டோ, தாசி சொல்வராயர் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், டெலிகேட் லோபோ இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப வேண்டுதல் பலியாகவும், லெஜிஸ் கலான்சி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப தேவைகளுக்காகவும், மெல்பர்ன் லோபா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப வேண்டுதலாகவும், ஜெயம் கிறிஸ்டி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப வேண்டுதலாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைக்காகவும், சிறப்பாக ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதலை இந்த திருப்பலியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தில் நிறுத்தி கோடியார் புதற்புனி அந்தோனியார் வழியாக இறைவன் நமக்கு தர வேண்டுவோம். பரிபூர்ண பலனின்படி நமக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு பக்தியுடன் இத்திருப்பலியில் இணைவோம். இந்த தூய மறைநூலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜீவிப்புமாக மனித இதயங்களையாலும் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களை கனிவோடு கண்ணோக்கியருளும். அதனால் மீட்பின் பாதையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்தடைவார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டு வரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வசனங்கள் 25 முதல் 31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. என் நீதி ஏன் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர். வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. இன்னுயிரே ஆண்டவரை
காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மழையே தேவன் புகழை பாடு. காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மழையே தேவன் புகழை பாடு. பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர். அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே. அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர். அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே. அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளிப்பார். தம் செயல்களை அனைவரும் காண வைத்தார். அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோர் அவரை போற்றுங்கள். இன்னுயிரை ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. என்னுயிரை ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமும் ஏங்குவே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமும் ஏங்குவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதன்முறையாக நாம் எல்லோருமே இந்த தாப்பாத்தி திருத்தலத்திற்கு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் தானே. நம்முடைய தந்தை பாலன் அவர்கள் மூலமாக இந்த பகுதிக்கு அந்தோனியார் திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால் அந்தோனியாருடைய பாதுகாவலில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தந்தை அவர்களுக்கு எல்லோருமே மகிழ்ச்சியாக ஒரு கரவோ செலுத்தி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம்.
ஒரு ஜென் சமய ஒரு கதை இப்படி போகிறது. ஒரு கை இழந்த ஒரு மனிதர், ஒரு ஜென் துறவி போய் சந்திக்க போறார். அவர் சந்திச்சு, எனக்கு வாழ்வீச்சு கத்து தாருங்க அப்படின்னு கேட்கிறார். இவரும் ஆச்சரியப்படுறார், என்னடா 2 கைகள் உள்ளவங்க நம்மளை தேடி வருவாங்க, இவர் ஒற்றை கையா வர்றாரு, அவருக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுப்பது என்று யோசித்து பார்த்தார். ஆனாலும் அவர் ஆர்வத்தோடு இந்த ஜென் துறவியை பார்த்து கேட்கிறார், எனக்கு கண்டிப்பா வாழ்வீச்சு சொல்லி தாருங்க, நான் கற்றுக்கொள்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் அதை சிறப்பாக செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றார். இவரும் நிறைய பயிற்சிகளை கொடுக்கிறார். பயிற்சிகளை பெற்று அவர் வாழ்வீச்சில் ரொம்ப சிறப்பாக நிறைய காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறார். அதில் ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் 2 கைகளை பெற்ற மனிதரை விட ஒற்றை கயிறாக போன பயிற்சி பெற்ற இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, கடைசியில் வாழ்வீச்சில் மிகப்பெரிய விருதை பெறுகிறார். இது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு கதையாகத்தான் இருக்கலாம். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு கை இழந்தவங்க, 2 கால் இல்லாதவங்க, ஒரு மாதிரி கூன் விழுந்தவங்க, இரட்டை தலை உடையவர்கள், அப்படிலாம் நிறைய பேர் நிறைய வெளிநாடுகள் வெளியிடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். அவங்களும் என்ன செய்றாங்க, தன்னுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்துகிறார்கள். கடவுள் தங்களை அவங்க ஊனமா பிறந்துக்கலாம். அவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் ஊனமாக பிறக்கவில்லையே, ஆனால் கடவுள் எங்களை பயன்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம், ஒரு கால் இழந்தவங்க, கால் ஊன்றி ஒரு மாதிரி நடக்கிறவங்கள ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்றாங்க, தங்களுடைய பலவீனங்களை பலங்களாக மாற்றுவார்கள். இந்த ஒரு கை இழந்த ஒரு மனிதர் என்ன செய்றாரு, தன்னுடைய பலவீனத்தில் இருந்தாலும் அதை பலமாக ஒரு மாற்றுகிறார். எல்லாமே என்னது, நம்பிக்கை. எல்லாமே கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை வைத்துத்தான் அவங்க என்ன செய்றாங்க, மேலே வராங்க. கடவுள் எங்களை வெறுமையாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு 2 கை உள்ளவங்க, 2 கால் உள்ளவங்க, எல்லாமே நல்லா இருக்கிறவங்க குறை சொல்லிட்டே இருப்பான். சரிதான், கடவுளுக்கு முன்னாடி இருந்து பிறரையும் குறை சொல்லுவாங்க, தங்களையும் குறை சொல்லி, ஆண்டவர் எங்களுக்கு எதையுமே தரவில்லை, ஆண்டவர் எங்களுக்கு எந்த ஒரு திறமையும் தரவில்லை அப்படின்னு குறை சொல்லக்கூடிய இந்த உலகத்துல உடைய ஒற்றை கை உடையவங்க, ஒற்றை கால் இல்லாதவர் இன்றைக்கு நிறைய வீர தீர செயல்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பலங்களை அல்லது பலவீனங்களை ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக எதை எடுத்துக்கொள்ளலாம்னா, வலிமை குஞ்சியோருக்கு ஆறுதல் நம்முடைய கடவுள். வலிமை குஞ்சியோருக்கு ஆறுதல் நம்முடைய கடவுள் என்கிற சிந்தனையை நம்ம எடுத்து சிந்தித்து பார்க்கலாம். பவுலடியார் எழுதிய 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 நம்ம வாசிச்சோம்னா, பவுலடியார் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும், என்னுடைய அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் அப்படின்னு எழுதப்படுகிறது. பவுலடியார் எழுதுறாரு. அல்ல, பவுலடியாரும் என்னுடைய வலுவின்மையை பற்றி நான் பெருமை பாராட்டுவேன் என்கிறார். நம்ம எப்பவுமே நம்மளுடைய பலத்தை குறித்து தான் நம்ம திரட்ட போய் பேசுறோம். எனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு இந்த திறமை இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு அப்படின்ட்டு நம்மளையே பற்றி விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த சூழலில் பவுலடியார் தன்னுடைய பலவீனத்தை குறித்து பெருமை எடுக்கிறார். ஆண்டவர் என்ன இந்த அளவுக்கு இறக்கி வச்சிருக்கிறார்னா நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம கேள்வி எழுப்பலாம், நமக்கு ஏன் இந்த பலவீனம்? சொல்லுண்ணா, நிறைய பேர் நல்ல வாட்ட சட்டமாக இருப்பாங்க, நல்ல வாட்ட சட்டமாக வலுவோடு இருப்பாங்க. சாதாரண ஒரு சேரை, சாதாரண ஒரு கல்லை அவங்கள தூக்கி போட முடியாது. பார்த்தா உடல் பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்த மாதிரி இருக்கும். உடல் நல்லா தான் இருக்கும், பாடி பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வலுவன்மை என்ன, நம்மளுடைய வல்லமை என்ன, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மத்தேயு 26:41 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது, எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு மத்தேயு 26:41 இவ்வாறு அவர் பதிவு செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனமா இருக்கலாம்? இன்றைக்கு நிறைய பேரை பலவீனப்படுத்துறது என்னது சொல்லுங்க பாப்போம். நிறைய பேரை பலவீனப்படுத்துறது எது? தாழ்வு மனப்பான்மை. சரிதானா? சில பேர் குட்டையா இருப்பாங்க, குட்டையா இருந்துக்கிட்டு ஐயோ தங்களையே என்ன செய்வாங்க, வெறுமையாக்கிடுவாங்க.
ஏன் ஆண்டவர் என்ன இப்படி குட்டையாவே படைச்சிட்டாரு? நெட்டியா இருக்கிறவன் அவனுக்கு ஒரு கவலை, என்னடா என்னால் குட்டையா இருக்க முடியலையே, குனிஞ்சு போக முடியலையே. ஏன்னா எல்லா விஷயத்திலும் குனிஞ்சு குனிஞ்சு போக வேண்டியது இருக்கும். ஏன் ஆண்டவர் என்ன இவ்வளோ வளர்ச்சியா உயரமா படைச்சாரு? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை நாமளே என்ன செய்கிறோம், அதை உருவாக்கி கொள்கிறோம். அதனால இன்றைக்கு தாழ்வு மனப்பான்மையை நம்ம எப்படி உடைக்கிறது? இப்போ கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். யாருக்கெல்லாம் திறமை கொடுக்கல? கை தூங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் திறமையே இல்லை சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே ஒரு திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனா குறிப்பாக நம்ம என்ன செய்யறோம், பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அருமையான நற்செய்தி பகுதி என்னது? தாளந்து உவமை. எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 25:14 வரை நம்ம வாசித்தோம்னா தாளந்து உவமையை நம்ம வாசிக்கிறோம். அதில் 5 தாளந்து பெற்ற மனிதர் என்ன செய்யறாரு? 5 தாளந்து கொண்டு வந்து கொடுக்கிறாரு. 2 தாளந்து பெற்ற மனிதர் 2 தாளந்தை கொடுக்கிறார். 1 தாளந்து பெற்றவர் என்ன செய்யறாரு? போய் புதைச்சி வச்சிடறாரு. சோம்பேறித்தனம், அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு. இன்னொன்று ஒரு பொறாமை குணம் அவருக்குள்ளாகவே உருவாகி விட்டது. இந்த தாழ்வு மனப்பான்மையினால இவர் பாதிக்கப்பட்டு அந்த தாளந்து என்ன செய்ய முடியல அவரால். அவனுக்கு மட்டும் 5 கொடுத்துருக்கிறாரு, இவனுக்கு 2 கொடுத்து, எனக்கு மட்டும் எப்படி 1 மட்டும் தந்திருக்கிறார்? இது நியாயமா? இவர் ஆள் பார்த்து செயல்படுறாரு. அப்படியெல்லாம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை இந்த 1 தாளந்து பெற்ற மனிதர் அப்படியே உருவாக்கி கொள்கிறார். அப்போ முதன்மையாக அவரிடம் விளங்கிய ஒரு பலவீனம் என்ன? தாழ்வு மனப்பான்மை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது பார்க்கிறோம் என்னது? மன அழுத்தம். ஒரு மனுஷன்ட்ட அல்லது ஒரு மனிதரிடம் தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா என்னது வந்துடும்? அதிகம் என்னது? நைட்டு தூங்க முடியாது. சரிதானா? ஏன் இப்படி கடவுள் என்ன இப்படி படைச்சிருக்கிறாரு? வெறுமையாக படைச்சிருக்கிறாரு. அவங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பமாக இருக்குது, நம்ம குடும்பம் இப்படி ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தில் போய் நம்ம பிறந்து விட்டோமே அப்படின்னு தங்களுக்குள்ளாகவே ஒரு என்னது வந்துடும்? ஒரு மன உளைச்சல் வந்துடும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால இன்றைக்கு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. பிறகு அவங்க மதிப்பை எதிர்பார்க்குறாங்க. அந்த மதிப்பு, மரியாதை, மாண்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன செய்துறாங்க? ஒன்று விஷத்தை குடிச்சிடறாங்க, அல்லது தற்கொலை பண்ணி விடுகிறார்கள், அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுனால காயப்பட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க. சரிதானா? அதனால இன்றைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதர் எங்க கொண்டு செல்லுது? மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லுது. மன அழுத்தம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதரால் எடுத்து அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவன் மாறி போய் விடுகிறான். நமக்கு சரியான ஒரு உதாரணம் புனித ஜான் மரிய வியானி. புனித ஜான் மரிய வியானி சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வலுவின்மையில் என்ன செய்தார்? வல்லமையை அவர் சுவைத்தார். அதுதான் அவருடைய பலமாக மாறியது என்று நாம் சொல்லலாம். அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கும்போது லத்தீன் மொழி வராத இவன்லாம் சாமியாரா போய் என்னத்தை பண்ண போறான் அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. அவரை ஏளனமா பேசினாங்க. நீ ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, அப்படிலாம் வெளியே போ அப்படின்னு நம்ம எப்படி மொழியில பேசுமோ அதே மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அவர் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலை. இங்க போனாரு, நற்கருணை ஆண்டோட்டு போய் உட்கார்றாரு. நற்கருணை ஆண்டோட்டு போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ஒரு குருவானவராக மாறி என்ன செய்யற? ஆர்ஸ் ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. அப்ப கடவுள் அந்த மனிதரை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். ஆனால் குருக்களினுடைய பங்கு குருக்களின் பாதுகாவலர் என்கிற உயர்ந்த விருதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கூட பிடித்த நண்பர்கள், அவர் ஏளனமா பேசினவங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க. கடவுள் இவரை, இந்த மனிதரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இந்த புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய பலவீனத்தை பலமாக மாற்றினார். எப்படி? கடவுள்கிட்ட போனார். நற்கருணை ஆண்டோர்கிட்ட தான் உட்கார்றார். நற்கருணை ஆண்டோர்கிட்ட போய் என்ன செய்யறார்? தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். பல மணி நேரம் அவர் பாவசங்கத்தை கேட்கிறார். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அவர் தேடி தேடி வராங்க. ஏன்? சுண்டல் வாங்குறக்கா? இல்லை, பாவசங்கத்தனம் கேட்பதற்கு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனிதரை கடவுள் பயன்படுத்தி இருப்பார், எந்த அளவுக்கு தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை, தன்னுடைய இயலாமையை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்யறார்? பலம் பெறுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம மத்தியில் இப்படிதான் இருக்கிறோம். பிறகு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்க. நல்லா செய்வாங்க, திடீர்னு யாராவது ஒரு குறை சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஐயோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், ஒருவேளும் நம்மளை வாழ்த்தலையே, ஒருவேளும் நம்மளை புகழ்ந்து பேசவில்லையே. அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க? புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கலாம். அதனால அவங்க என்ன செய்வாங்க? எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அப்படியே வீழ்ந்து விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அந்த கூட்டத்தில், அந்த மனிதர்களில்
நாம் இருக்கிறோமா என்று நாம் என்ன செய்யணும், இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால நமக்கு உதாரணமான இந்த மனிதர் தடைகளில் என்ன செய்தாரு, உடைத்து எறிந்தவர். யாரு? புனித ஜான் மரிய வியானி. திருப்பாடல் 34:18 நம்ம வாசிக்கிறோம், உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர். ஒருவேளை இந்த பைபிள் வசனத்தை வாசிச்சாரா அல்லது அந்த வார்த்தையை நம்பி புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 பேதுரு 5:7 வசனத்தில், உங்களுடைய சுமைகளை என் முன்னால் வையுங்கள், நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் அல்லது நான் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று 1 பேதுரு 5:7 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய பலங்களை, நம்மளுடைய பலவீனங்களை பலமாக மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நம்முடைய மன உளைச்சல் என்ன செய்யணும், அப்படியே கடவுளிடம் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்யணும், வல்லமை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். குள்ள மனிதன், சிறிய மனிதர் தாவீது என்ன செய்தாரு, அவ்வளோ பெரிய தோல் வலிமை படைத்த அந்த பெலிஸ்திய படை வீரர் கோலியாத்தை வந்து எதிர்கொள்றார். கூட இருந்த சவுல்லாம் கிண்டல் பண்றாங்க, இவன் போய் என்னத்தை செய்ய போறான் அப்படிலாம் ஆச்சரியப்பட்டாங்க, கிண்டல்லாம் பண்ணாங்க, ஏளனமா பேசினாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மனிதரை இந்த தாவீது அரசனர் அப்படியே கீழே சாய்ச்சிறார். ஒரு கவன் கல் உடுத்து நெத்தியில் விடும்போது அவ்வளோ பெரிய மனிதர் கீழே விழுகிறார். ஒருவேளை தாழ் மனப்பான்மை இருந்திருக்கலாமே, என்ன போய் அனுப்புறாரு, அவன் போயிருக்கவே கூடாது. குள்ளமான மனிதர் எல்லாம் நிறைய பேசுறாங்க, நீ எல்லாம் போய் கிழிக்க போறியாக்கும் அப்படிலாம் நம்ம பேசுற மாதிரியே பேசியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, கடவுள் சார்பாக போறார். கடவுள் அவருடைய சார்பாக நின்று போரிட்டது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்லாரையுமே கடவுள் பலத்தோடு தான் படைச்சிருக்கிறார். நம்ம பலத்தை, நம்முடைய திறமையை நாம என்ன செய்யணும், நாம தான் கண்டுபிடிக்க. நம்முடைய பிள்ளைகளை கூட நாமளே என்ன செய்திருவோம், நீ எல்லாம் படிச்சு கிழிக்க பொறியாக்கும் இப்படி நம்முடைய பிள்ளைகளை பார்த்தே கடினமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். விளையாட்டாக கூட நம்ம சொல்லியிருப்போம், நீ எல்லாம் என்னத்தை பண்ண போற அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் அதை சீரியஸாக எடுத்துருவாங்க. சரிதானா, நீங்கள் இந்த விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு காரணமாகிறது நம்மளால தான். பெற்றோராகி நாம் தான் என்ன செய்கிறோம், பிறரை வந்து அப்படியே இறக்கிறோம். கீழே இறக்குற காரணமே நம்ம பேசக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையா அல்லது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த வார்த்தைகள் பிறரை பலம் குறைந்தவர்களாக மாற்றி விடுகிறது. கோடி அற்புதர் அந்தோனியார் தன்னுடைய பலத்தை எங்கிருந்து பெற்றார், நற்கருணை ஆண்டவரிடம் இருந்து பெற்றார், தேவ தாயிடம் இருந்து பெற்றார். அதுதானே, அதனால தான் அவர் கோடி அற்புதர் என்று பெயர் சொல்றோம். ஆனால் அவருக்கு ஆறுதல், இளைப்பாறுதல் யார் தான், ஆண்டவர் தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் நம்மளை ஒதுக்கலாம். இவனெல்லாம் என்னத்தை பண்றது, சீக்கிரோ ஒண்ணுமே இல்லாதவனெல்லாம் நம்ம கொண்டு வச்சிருக்கிறோமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால நாம என்ன செய்யணும், கடவுளை நம்பணும். ஏன்னா அந்தோனியார் வந்து இன்பம் கண்டார். எப்படி, நற்கருணை ஆண்டவர்கிட்ட வல்லமை பெற்று அந்த வல்லமையினால் நிறைய புதுமைகளை அவர் செய்கிறார். நமக்கு தெரியும் அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நிறைய வல்லமைகள், நிறைய புதுமை அருங்குறிகள், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி, நற்கருணை ஆண்டவருடைய பிரசனம். அதுக்கு முன்னாடி பேர் உட்கார்றாரு, நற்கருணை ஆண்டவரால் தான் அவர் இயக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்ம இயக்குவது எது, நாம் இயங்குவது எதனால் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். ஆனால் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது, சோதனை வரும்போது என்ன செய்தாரு, அன்னை மரியாளுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு தேவதாயிடமிருந்து வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த 2 ஆயுதங்கள் என்னதான், நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாள் தேவ தாயை தான் அவங்க பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய அற்புதர் யாரு, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த தாப்பாத்தி திருத்தலத்தில் வலிமை கொஞ்சியவருக்கு ஆறுதல் யார் தான், ஆண்டவர் தான் என்பதை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் இந்த திருப்பலிக்கு வந்தோம், ஏதோ ஜெபித்தோம், அப்படி போகணும்ட்டு இல்லாமல் அந்தோனியாரை போல நம்ம வல்லமையை நம்ம எங்கிருந்து பெறணும், ஆண்டவரிடமிருந்து பெறணும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, யோவான் நற்செய்தி 15:5 வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிறையவே நம்ம நினைக்கல, என்னுடைய சொந்த பலத்தால் நான் மேலே வந்துடுவேன், என்னுடைய சொத்து சுகத்தால், காரு பங்களா, இந்த உலக புகழால் நான் மேலே வருவேன் என்று நாம நினைக்கல. மனசுக்குள்ள
நிறைய யோசித்தே இருப்போம், கற்பனை கட்டிட்டு இருப்போம். ஆனால் சொந்த பலத்தால் என்ன செய்ய முடியாது, மேலே வர முடியாது, கீழே தான் நம்மளை அது போய் தள்ளிவிடும். ஆனால் ஆண்டவரை நம்புவோம். ஏன்னா அந்தோனியார் முழுக்க முழுக்க யாரை நம்பினார், நற்கருணை ஆண்டவரையும் தேவ தாயும் நம்பினார். நம்ம எத்தனை பேர் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிறோம், நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபம் செய்கிறோம் அல்லது ஜெபமாலை பண்ணுகிறோம்? என்றைக்கு மாதாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்திருக்கிறோம்? ஏன்னா அந்தோனியார் இதெல்லாம் செய்துதான் கோடி அற்புதர் என்கிற அந்த பெயரை பெற்றார். அப்படிப்பட்ட அற்புதரைத்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்பிக்கையோடு நாடி தேடி வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் கேட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை, மன உளைச்சல், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது என்று சொன்னால், நம்ம ஜான் மரிய வியானி என்கிற அந்த புனிதரை நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்ப்போம். அவர் எந்த அளவுக்கு கடவுளால் இயக்கப்பட்டார், கடவுளுடைய வலிமையை அதிகமாக பெற்றார். அதே மாதிரி நம்முடைய கோடி அற்புதர் அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆயுதங்களாக பயன்படுத்தியது நற்கருணை ஆண்டவர், நம்முடைய தேவத்தாய். நாமும் அந்தோனியாரையும் நம்முடைய ஜான் மரிய வியானி அவர்களையும் பின்பற்றி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில் வைப்போம். அன்பின் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன் அவர்களையும் மற்ற திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மனநிலை கொண்டவர்களாக மக்களை நல்முறையில் வழிநடத்தி செல்ல அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நிறைவேறு பலன் வேண்டி புனித அந்தோனியாரின் இத்திருத்தலம் நாடி வந்திருக்கும் அனைவரும் தங்கள் வேண்டுதல் அனைத்தும் கேட்டு பெற்றவர்களாக, உடல்நலன் பெற்றவர்களாக, ஆறுதலும் அமைதியும் பெற்றவர்களாக தங்கள் இல்லம் செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கோட்டூர் பங்கு இறைமக்களையும் தாப்பாத்து இறைமக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் தொழில்களை ஆசிர்வதித்து பங்கை வழி நடத்தும் பங்கு தந்தையின் முயற்சிகளை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். எங்களை பராமரித்து வரும் எங்களுடைய அன்பு இறைவா, உமது அன்பு கரத்திலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீர் கனிவோடு செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Hallelujah.
சகோதர சொல்லினுடையதும் உங்களுடைய மனை பலி இல்லாமல் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றருளும். அதனால் மது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளின் இக்காலத்தில் உம் பிள்ளைகளை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றேன். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளிவூட்ட பெற்று உம் திருமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைபொருளை மகிழ்வுடன் கொண்டாடுவார்களாக. நாம் எப்போதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரே நம் மீட்பு. அனைவரையும் தம் திருவிருந்திற்கு அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அருளடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபுறப்படைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு புரிய எங்களையே கையளிக்கின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலருக்கூடிய கோடி அற்புத புனித அந்தோனியார், உலகில் உகந்தவராய் இருந்தோர், எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகனேசு நமக்கு கற்றுந்தவாறு இம்மண்ணுலகில் இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், நோய்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உடைய பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே. ஆண்டவருடைய மெதுகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து மீது மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
காக்க வந்தேன். இவை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. கிறிஸ்து பிறப்பின் இவ்விளையாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யுபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கை மாற்றி உமக்கை புகழ் உமக்கை நன்றி. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்கின்றீர். அதுபோலவே மது அருளால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராகி நாங்களும் அவரோடு மாட்சிக்கு வீழ்த்தல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் உம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வல்லமை படைத்த தேவன் உன் கரம் தவழ்வதா, வல்லமை மிகுந்த மாதவா, என் இறந்த அற்புதம் மண்ணில் எங்கும் செய்வவா, அன்பில் மேவும் உந்த நாமம் வாழ்ந்ததே. வல்லமை படைத்த தேவன் உன் கரம் தவழ்வதால், வல்லமை மிகுந்த மாதவா, மேல் சிறந்த அற்புதம்
பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சிறப்பாக இன்றைய நாளில் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த திருப்பலியை மிகச் சிறப்பாக உன்னதமாக நிறைவேற்றிருக்கிறோம். எனவே ஒரு நல்ல கரங்களை தட்டி நம்மை நாமே பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இனியவர்களே, மற்ற மக்களை இத்தனை நாள் பார்த்ததிலும் உங்களை பார்ப்பதிலும் எனக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லையா? ஒரு அம்மாவை, ஒரு அப்பாவை, ஒரு அக்காவை, ஒரு தங்கச்சியை மிக சிறப்பாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வு என்னுடைய மனதிற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது வரைக்கும் வந்த யாத்திரை திருப்பலியில் நீங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் அதிகபட்சமாக 50 தான். நான் இன்னைக்கு தான் ஒரு 80 மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்பின நம்பிக்கை வீண் போகவில்லை என்பது இந்த நாளின் மனதிற்கு ஒரு மாபெரும் ஆறுதலாகவும் அமைந்திருக்கிறது. எனவே உங்களுக்கு இந்த மனதார பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு சின்ன அறிமுக உரை. இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு? 2025. ஆனால் இந்த கொண்டாட்டம் 2023 இருந்தே நாம கொண்டாட ஆரம்பித்தோம். மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஒரு மாபெரும் ஜூபிலி ஆண்டியை 3 ஆண்டுகளாக கொண்டாட அழைத்தார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் 3 திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து பரிபூர்ண பலனின் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அழைத்தார். அதன் அடிப்படையில் நம்முடைய திருத்தலத்திற்கு ஒரு சில வளர்ச்சி பணிகள் ஏற்படுத்தி இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய முடிந்தால் அந்த பின்னாடி உள்ள ஒரு நோட்டீஸில் ஒரு 10 பாயிண்ட் அடிச்சிருக்கோம். அதுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரை. அன்புக்குரியவரே, இந்த 25 நாள் சிறப்பு நிகழ்வை கொண்டாட எல்லா ஊருக்கும் நேரில் சென்று சந்தித்து அழைப்பு கொடுத்தேன். ஒரு ஊரை தவிர, அதுதான் ஆலந்தலை. நான் நேரில் வரலை, எதுவுமே சொல்லலை. சாமிகிட்ட தியானத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணி. ஆனால் ஒரு நாள் தெரியாத்தில் போடுறேன், என்னைக்குன்னு சொல்லி வந்துடுவோம், முடிஞ்சுது. மற்ற எல்லாருக்கும் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், 3 கடிதம் அனுப்பணும், நேரில் என்னுடைய நிர்வாகிகளை கூட்டு போய் பார்த்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை தான், நான் தெரியாத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் வாருங்க, என்னைக்குன்னு சொல்ல நான் வந்துடுறேன், அவ்வளோதான். இதுதான் தந்தை அவர்கள் என் மீது கொண்ட ஒரு தார்மீக அன்பு. இந்த நாளில் அபரிதமாக உங்கள் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய உடம்பெல்லாம் பார்க்கும்போது கையில் நிறைய மோதிரம் போட்டிருக்கார் இல்லையா? காலில் கூட மோதிரம் போட்டிருக்கார். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட, நிற்கக்கூட முடியாத நேரத்தில் அனைவரையும் அழைத்து வந்து இந்த நாளில் நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றி நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுடைய பங்கு தந்தை, ஆனந்தரை திருத்தலை தந்தை, தாப்பாசி திருத்தலை தந்தை, அருத்தந்தை சில்வஸ்டர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி இந்த அந்தோனியார் நினைவு படத்தை நிர்வாகிகள் வழங்குவார்கள். அடுத்ததாக உங்களுடைய உதவி பங்கு தந்தை அருத்தந்தை டைட்டஸ் அவர்கள், புதிய குரு. வழக்கமாக சொல்லுவாங்க புது மாப்பிள்ளை மோசு 1 வருஷம் தான் அப்படின்னு. அதே போல புதிய குருவாக அவர்கள் இன்றைய நாளில் நம்முடைய ஆலந்தலையில் பங்கு வச்சு உதவி பங்கு தந்தையாக சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. நல்ல முறையில் இன்றைய நாளில் வழிபாடை எல்லாம் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டு வந்தார்கள். தானாக முன்வந்து இந்த நற்கருணை ஆசி மற்றும் ஏனைய எல்லா நிகழ்வுகளுமே உதவி செய்திருக்கிறார்கள். நானும் அவரும் ஒரே பேட்ச்மெண்ட் தெரியுமா? ஆமாம், இனிஷியேஷன் ஒன்றா தான் படித்தோம். நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன், அவர் 12th முடிச்சுட்டு வந்தார். அந்த 1 வருஷம் ஒன்றாக இணைந்தோம். இன்றைக்கி எங்கள் செட்டில் நான் படித்த செட்டிலேயே 3 பேர் தான் சாமியாராக இருக்கும் 18 வயதில். இல்லை, ஒன்றுனா இன்னொருத்தர் டைட்டஸ், இன்னொருத்தர் டீக்கனா பெங்களூரில் இருக்கார். 3 பேர் தான் 18 வயதில் கடவுள் 3 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதில் நான் சீனியராக மாறிட்டேன், அவர் நடுவில் இருக்கார், இன்னொருத்தர் இப்போ தான் ஆர்டினேஷன் வாங்க போகிறார். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச். நாளில் சிறப்பாக எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கமைத்து கொடுத்த அருப்பந்தை டைட்டஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனதார பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அந்தோனியார் நினைவு படத்தை வழங்குமாறு ஊர் நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றேன்.
அடுத்ததாக உங்களுடைய மண்ணின் மைந்தர், எங்களுடைய இளவரசர் என்று சொல்லலாம் இல்லையா, திருத்தல தந்தை. இந்த திருத்தலத்தை ஆரம்பத்தில் வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் பங்கில் வளர்த்தெடுக்கின்ற ஒரு மாபெரும் நிலையில் தந்தையவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. தந்தை வெணி இளங்குமார் அவருடைய நேரத்தில் ஒவ்வொரு நாள் மக்களை அழைத்து வந்து பல்வேறு கருத்துக்களை கொடுத்து அந்த திருத்தலத்தை உருவாக்கினார்கள். நான் பொறுப்பெடுத்த பின்பு கூட தானாக முன்வந்து இந்த கடைசி செவ்வாலாம் நீங்க செய்யலான்னு சொல்லி இந்த கடைசி செவ்வாக்கு அடித்தளமிட்டவரே தந்தை அவர்கள் தான். அதே போல் தந்தை அவர்கள் தானாக முன்வந்து பலவிதமான நல்ல சில நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை நான் வாரேன் வந்து மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறேன்னு சொல்லி எப்படியாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது தந்தை அவர்கள் வந்து நல்ல ஒரு செய்தியை கொடுத்து ஒரு செவ்வாய்க்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி செல்லக்கூடிய தந்தை. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் வெம்பு, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய எல்லை சாமி என்று சொல்லலாம். அவரை தாண்டி அடுத்த மறை மாவட்டம் ஆரம்பித்து விடும். தந்தை அவர்களை பார்க்கின்ற போது எல்லார்ட்டையும் சொல்கின்ற ஒரே ஒரு விவிலிய வார்த்தை, வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். உலகம் திரும்பி பார்த்த தங்கத்தேரை இழுத்த ஒரு மாபெரும் நாயகர். இன்றைய நாளில் மறை மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பங்கு, வெம்பூருக்கு அடுத்து கீழே எந்த பங்கும் கிடையாது, அந்த இடத்திலும் இருந்து பணி செய்கின்றார் என்றால் வளமையிலும் வாழ்ந்து விட்டார், வறுமையிலும் இன்று வாழ்கிறார். ஒரு மாபெரும் வாழும் பவுலடியாராக வாழ்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர், ஆனந்தலை மண்ணின் மைந்தர் அருத்தந்தை குமாரராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த திரையாத்திரைக்கு பங்கெடுத்த அருள் சகோதரிகள் பேசும்போது தம்பி தம்பி என்று மிக அழகாக தார்மீகமாக பேசி ரொம்ப உரிமை எடுத்து பேசுவார்கள். எனவே இன்றைய நாளில் அவர்களும் வந்திருப்பது மிகச் சிறப்பு. அவருடைய வருகை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அருள் சகோதரிக்கினுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக பாடகர் குழு, ஆனந்தலை பாடகர் குழுவுக்கு எப்போதுமே நான் ஒரு அடிமைதான். அந்த அளவுக்கு அவருடைய இசையும் அவருடைய ஒருமித்த தாளமும் குரலும் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும். அதை இன்றைய நாளில் இந்த குட்டி திருத்தலத்தில் அரங்கேறி இருக்கிறது. எனவே அதற்கு ஒத்துழைத்த பாடகர் குழுவினர் மற்றும் இசை மீட்டிய சுஜித் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்பு வந்த ஊர் பெரியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிபாடுகள் எல்லாம் சிறப்பித்த, முன்னுரை மன்றாட்டு வாசகங்களை எல்லாம் வாசித்த நல்லுள்ளம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வந்த அனைத்து மக்கள், நீங்கள் தான் ரொம்ப தூரத்துலேருந்து வாரீங்க, மற்ற எல்லாருமே தூத்துக்குடி நகரத்தில் இருந்தான், அது பிறகு குறுக்கு சாலை மறைவட்டத்தில் இருந்தான். நீங்கள் எல்லாம் மணப்பாடு மறைவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னா ஒரே காரணம் என் மீது கொண்ட பாசம், வேற எதுவுமே இருக்காது. சரிங்களா? நம்ம பிள்ளை அங்கே போய் இருக்கிறான், மாதம் மாதம் நமக்கு பார்க்க ஓடி ஓடி வந்துடுறான், அவனை நம்ம வருஷத்தில் ஒரு நாளாவது போய் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது ரொம்ப பெருந்தன்மையானதாக இருக்காது. எனவே நீங்கள் கடமையுள்ளவரோடு பிள்ளையை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. சரிங்களா? இனிவர்களே, இதன் பின்பு இந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு உணவு கொடுக்கப்படும். எளிய உணவு தான், அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்பு எல்லாருக்குமே ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க, அதையும் அன்போடு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பரிபூர்ண பலனுடைய 3வது படிமுறை முடிந்தாயிடுச்சு. 3வது படிமுறை என்னது? திருப்பலியை கண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்ளுதல். 4வது படிமுறை திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபித்தல். சரிங்களா? அதனால் நான் 2 வரை முடிஞ்ச பின்பு திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபிக்குமாறு சித்ராக்கா ஜெபித்து 3 சரிங்களா? திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபித்து அருள்ந்த பரலோக மந்திரம் 1 3வது முறையை சொல்லிட்டு அதன் பின்பு பிதாசனம் போட்டு முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படியே இந்த தாப்பாத்தி திருத்தலம் நம்முடைய திருத்தலம் தந்தை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே தந்தை அவர்கள் கேட்டதன் பேரில் கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம் என்று பதில் சொன்னோம். இன்றைக்கு நம்ம ஒரு பஸ் ஒரு வேன் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 80 பேர் வந்திருக்கிறோம். இந்த சான்ஸ் கொடுத்தது யார், இந்த வாய்ப்பை தந்தது நம்முடைய
தந்தை அவர்கள் தான். அதனால் நேரத்தோடு ஃபோன் அடித்து என்கிட்டையும் சின்ன ஃபாதர்ட்டையும் நம்ம மக்கள்கிட்டையும் தொடர்பில் இருந்து எத்தனை பேர் வராங்க, எப்போ வர்றீங்க, சீக்கிரம் வந்துடுவீங்களா, எத்தனை பேர் கொடுத்தீங்களா அப்படின்னு டிப்போலையும் கான்டாக்ட் பண்ணி ஃபாதர் இவ்வளவு மக்களை திரட்ட வச்சிருக்கிறாங்க. அதனால் உண்மையிலேயே இந்த வாய்ப்பை கொடுத்து நம்முடைய தந்தை பாலன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவோசலுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். நமக்கு தெரியும் ஃபாதரை பற்றி எதையுமே எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப விவரமாக செய்வாப்பில், சரிதானா, எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி செய்வாப்பில். அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்குறாங்க. அதை தந்தையவர்கள் இந்த கட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. வேற யாராவது வந்திருந்தா இந்த இடத்துல கொண்டு போட்டாங்களே, கண்காணாத தேசத்தில் தண்ணிக்கு வழி இல்லை, வழி இருக்குன்னு நினைக்கிறேன், சரிதானா, தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போட்டாங்களே அப்படின்னு ஒரு சிலர் பங்கை மாற்றிருங்க அப்படின்னு பிஷப்ட்டு போய் கேட்டிருப்பாங்க, சரிதானா. ஆனால் ஃபாதர் இங்கேயே வந்திருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே நல்ல திறம்பட செய்யக்கூடிய தந்தையவர்கள், நல்ல கண்டிப்பாக தந்தையவர்கள் செய்வார்கள், நிறைய காரியங்களை எடுத்து செய்வார்கள். அதனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய கடமை என்ன, தந்தைக்காக நன்றாக ஜெபிக்கும், சரிதானா. அதனால் தந்தை சொன்னது போல நம்ம பூசில் பங்கேற்று நம்ம நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். அந்த பரிசுத்த பரிபூர்ண பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். நம்மள சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்முடைய அந்தோனியார் கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் நினைச்ச காரியங்களை வச்சு ஜெபிங்க. தந்தையவர்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு 3-4 பேருக்கு அவருடைய பெயர்களை சொல்லி நம்ம சொன்னாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அந்தோனியார் அந்தளவுக்கு வல்லமை படைத்தவர், கோடி அற்புதர். அதனால் அவர்கிட்ட வர்றவங்களை சும்மா விடமாட்டார், சரிதான், எப்படியாவது பரிந்துரை பண்ணி நமக்கு அந்த நன்மையை செய்துடுவார். ஆனால் நம்பிக்கையோடு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம வீடு போகிறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஃபோன் ஒரு ஃபாதர் உங்களுக்கு அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, ஏய் திருமணம் வர அமைச்சிருக்குன்ட்டு ஏதாவது நல்ல பதிலை ஆண்டோர் செய்வார், சரிதானா. ஆனால் மீண்டும் ஒரு முறை நம்முடைய தந்தை அவர்களுக்கும் அருட்சோதரிகள், அவரோடு பணி செய்யக்கூடிய அருட்சோதரிகள், நம்முடைய ஆலய பணியாளர்கள், நமக்கெல்லாம் நல்ல உணவை தயாரித்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திருத்தந்தையின் நற்கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒருவரை மறந்துவிட்டேன். நம்முடைய மண்ணின் மைந்தர் தந்தை குமாராஜ் அவர்களும் நம்மோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை சொன்னது மாதிரி வெம்பூர் பொங்கல பக்கத்தில் தான் தந்தை இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்லைனில் இருந்தவங்க, பசிலிக்காவில் இருந்தவங்க இங்கே வந்து ஆர்வத்தோடு பணி செய்கிறாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படும். யாருமே இந்த மாதிரி வரமாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தந்தையவர்கள் இன்றைக்கும் ஆர்வத்தோடு பணி செய்கிறாங்க. நிறைய இடங்களில் போய் தியானங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய மண்ணின் மீது தந்தையவர்களுக்கும் ஒரு பெரிய கரவோசு எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துள்ளோம்.